மேம் அடுத்து இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க மேம். நிறைய பேர் வந்துட்டு பியர்ட் ஆயில் யூஸ் பண்ணியும் பேட்சி பியர்டு இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பியர்ட் வந்து ஏன் பேட்சியா இருக்குன்னு தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். நம்பர் 1 அது ஜெனட்டிக்கா இருக்கலாம். ரெண்டாவது ஹார்மோனல் இஷ்யூஸா இருக்கலாம், அதாவது லோ டெஸ்டோஸ்டிரான் அந்த மாதிரி. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸோ இல்லாட்டி செபரிக் டெர்மடைட்டிஸ் போன்ற கண்டிஷன்ஸ் இருந்தாலோ, இல்ல அஞ்சாவதா வந்து அவங்களுக்கு அலோபேசியா ஏரியேட்டா அப்படின்ற ஒரு ஆட்டோஇம்யூன் கண்டிஷன் இருந்தாலோ நம்மளுக்கு பியர்ட்ல பேட்சியா தான் வந்துட்டு ஹேர் இருக்கும். பியர்ட் ஆயில் நம்ம யூஸ் பண்றது எப்படி ஹேருக்கு வந்துட்டு நம்ம ஆயில் வந்து ஒரு மாய்ஸ்சரைசிங் ப்ராப்பர்ட்டிக்காக யூஸ் பண்றோமோ அதே மாதிரி தான் உங்க பியர்ட் ஹேரை வந்துட்டு கொஞ்சம் ஷேப்பிங் கொடுக்கறதுக்கும் மாய்ஸ்சர் இருக்கிற மாதிரி பண்றதுக்கும் தான் பியர்ட் ஆயில் யூஸ் ஆகுமே தவிர்த்து உங்களோட பேட்சி ஹேர் லாஸ கண்டிப்பா பியர்ட் ஆயில் வந்துட்டு சரி பண்ண போறது கிடையாது. சோ அதுக்கு என்ன காரணம் கண்டுபிடிச்சு நம்ம ட்ரீட் பண்ணோம்னா கண்டிப்பா அதை ரெக்டிஃபை பண்ணலாம்.